Hi friends, welcome to my channel. Half kg white forest cake எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெனிலா ஸ்பாஞ்ச் செஞ்சிருவோம். அதுக்கு 1/2 கப் அளவு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா சலிச்சு வச்சுக்குவோம். மாவை 2-3 தடவை சலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் 1/2 கப்பில் 3/4 பாகம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் சுகர் பவுடராக எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. முட்டையோட மஞ்சள் நிறம் மாறி நல்லா வெள்ளையாக இருக்கணும். அப்போ தான் அதில் எக் ஸ்மெல் வராது. இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குவோம். மெல்ட் பண்ண பட்டர் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். பீட்டரை நான் ஆன் பண்ணலை, சும்மா பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக இருக்கிற மாவை சேர்த்து அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை இந்த மாதிரி 7 இன்ச் பேனில் நான் சேர்த்துக்கிறேன். உள்ளே பட்டர் பேப்பர் போட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே கேக் டின்னை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கேக் வெந்துருச்சுன்னா வெளியில் எடுத்து வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஓரங்களை எடுத்து விட்டு பிளேட்டில் கவுத்துனோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கேக்கை வெளியில் எடுத்து அப்படியே பெரட்டி போட்டு வச்சிடணும். பட்டர் பேப்பரை எடுக்கக்கூடாது, அப்போ தான் கேக் நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் பேப்பர் எடுத்துட்டு 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கேக் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீம் தடவி அதுக்கு மேலே ஒரு லேயரை வச்சு சுகர் சிரப் சேர்த்துக்குவோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு செர்ரி சிரப்பும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சுகர் சிரப் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். செர்ரி சிரப் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கட் பண்ண செர்ரிஸை சேர்த்துக்குவோம்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயரையும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் லேயரையும் வச்சு இதே மாதிரி சுகர் சிரப் சேர்த்து க்ரீம் அப்ளை பண்ணிக்குவோம். சுகர் சிரப் சேர்க்கும்போது கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கங்க, அப்போ தான் கேக் ட்ரை ஆகாமல் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் விப்பிங் க்ரீம் எப்படி இந்த மாதிரி நல்ல ஸ்டிஃபான விப்பிங் க்ரீமாக செய்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. க்ரீம் கேக் செய்கிறதுல நானும் பிகினர் தான், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் ஃபைனலாக கரெக்டாக கொண்டு வந்துடலாம். க்ரம் கோட் முடிச்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற வீடியோஸில் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருக்குது, இது எனக்கு அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம செய்யும்போது க்ரீம் ஈவனாக அப்ளை பண்ண முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஃபைனல் கோட்டிங் முடித்து இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கேன். இது மேலே செர்ரிஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப் இருக்க இடத்துல ஃபுல்லாக ஒயிட் சாக்லேட்டை அப்ளை பண்ணிக்கலாம். கேக் பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. இதை கட் பண்ணவே மனசு வரல, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் நம்ம செஞ்சதுங்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அழகாக தோணும் போல்.